ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு புத்தூரால மணல்காடு நாகர்கோயில் பக்கம் போய் கொண்டிருக்கோம். ஏன் இன்றைக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்கே இருக்கிற நாவல் காட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த வீடியோவில் போகிற ரூட்டையும் அங்கே என்ன விஷயம் இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அச்சுவேலியால் வெள்ளை கேறுற ரோட், அந்த சந்தி. வெள்ளை வழியால் போய் கொண்டிருக்கிறோம். போட்டிருக்கு வரம் உயர நீர் உயரம் உண்டு. இப்போது இந்த வெள்ளை வழியில் இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கிறோம். யாரும் இதுக்கால போகைக்குள்ள இதில் நின்று வணங்காமல் போகையில் நாங்களும் இதில் நிற்கிறோம். ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு போவோம். கோயிலில் கும்பிட்டோம். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். இப்போது நெல்லியடி சந்திக்கு வந்திருக்கிறோம். இப்போது மந்தி ஹாஸ்பிட்டலால் போய் கொண்டிருக்கோம். மந்தி ஹாஸ்பிட்டலால் அப்படியே நேராக போகணும். வள்ளியூர ஆழ்வார் கோயிலுக்கும் இந்த வழியாக தான் போகணும். இந்த போட் போட்டிருக்கு பாருங்கள். நாங்கள் இப்போ வள்ளியூர ஆழ்வார் கோயில் கழிஞ்சு போகணும். பாருங்கள், கோயில் தெரியுது. நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக வெளிக்கிட்டதால் இருளக்கு முன்னம் போகணுமன்றதுக்காண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போய் கொண்டிருக்கோம். அதுக்கு இந்த ரோட்டால் தான் நாங்கள் மணல்காடு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பன் என்ற பகுதிக்கு வந்துட்டோம். அம்பன் என்ற இடத்துக்கு வந்து அம்பனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கழிய இடகை பக்கம் வர ஒழுங்கிகளை ரங்கி போகணும். இந்த ஒழுங்கையை தான் போகிறோம். இந்த ரோட்டால் ரங்கி வரைக்குள்ள முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் குடிமனைகள் இருக்குது. இந்த குடிமனையில பார்க்கவே தெரியுது கொஞ்சம் வறிய குடும்பம் உண்டு. நாங்கள் இப்போ காட்டு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் அங்கங்கே நாலு மரம் இருந்தாலும் ஆனால் பழங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் உள்ளுக்க வந்துட்டோம். இதில் கொஞ்சம் பழங்கள் தெரியுது. ரங்கி போகணும். மோட்டர் சைக்கிள் விட்டு ரங்கி போவோம். இப்போ நாங்கள் நாவல் காட்டுக்கு வந்துட்டோம். என்னோட கூட நிற்கிறது சமூகன் யூடியூபர். அதோட பேர் வந்து சந்தோஷன். என்னமா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக இருக்குன்னு. ஆனால் ஓட்டம் வேற வேலை 90-95 இந்த வீடியோவில் பார்த்தாவிலங்க. செம்மையாக இருக்குது. ஒரு சத்தம் இல்லாமல் சரியான அமைதியாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சத்தம் கூட இல்லை, வார சத்தம் கூட இல்லை. காடுன்ற உண்மை. இல்லை, பழங்கள் இருக்குது. இது பார்க்க தெரியும். இந்த ரோட்டில் தான் வந்து நாங்கள் இந்த ரோட்டு இப்படியே போய் கொண்டிருக்குது. சுற்றி நாவல் மரம் தான் பழங்களோட. இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது பாருங்க. செங்காயாக இருக்குது. இப்போ காயாக இருக்குது. இன்னும் பழுக்கிறதுக்கு நாள் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இங்கே வரும்போது எல்லாம் பழமாக இருக்கும். வேறு வேறு மரங்கள் இருந்தாலும் நாவல் மரம் தான் கூட இருக்குது பாருங்கள். அங்கால கொஞ்சம் சத்தம் கேட்குது.
நான் நினைக்கிறேன் சின்னாக்கள் நாவல்பழம் பிடுங்கி கொண்டிருக்காங்க. அங்காளி பக்கம் கொஞ்சம் சத்தமாக கிடக்குது. பார்ப்போம், ட்ரோன் வியூவில் பார்ப்போம் எல்லாத்தையும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பள்ளமாக இருக்குது. இதில் வந்து மண்ணல்லு பட்டிருக்குது. இங்கால கூடுதலாக மண்ணல்லற ஏரியா இது. இப்போ இதுக்கு அங்கால தான் நாகர்கோயில் இருக்குது. இந்த மரத்தில் பாருங்க, கீழே வந்து ஒரு பழமும் இல்லை, ஆனால் மேலே நிறைய பழங்கள் இருக்குது. அதாவது என்னதுன்னா பிடுங்கிட்டாங்க வந்து. அங்கே சத்தம் கேட்குது, நாங்கள் போய் பார்ப்போம். ஒரு பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ தான் ஃபோக்கஸ் கிடைச்சிக்கு. ரைட். நல்ல பழுத்த பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஃபோக்கஸ் கிடைக்கல. ரைட். ஓகே, இப்படியே போவோம். அங்கால காய்ச்சி கேட்குது. சின்னாக்கள் நாவல்பழம் பிடிங்கி கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். முதல் சுடாத பழத்தை டேஸ்ட் பண்ணோம். இப்போ சுட்ட பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மண்ணா கிடக்குது. இது நல்ல டேஸ்டாக இருக்குது. பேயா? எங்கால பேய் இருக்கா? உங்களை வீடியோ எடுக்கலாமாக்கா? நீங்க எங்க இருக்கிறீங்களா? கிலோ எவ்வளவு விற்கிற நீங்க? கிலோ எவ்வளவு விற்கிற நீங்க? 180 ரூபா. உங்களோட கணவன் மேல என்ன வேலை செய்யணும்? கொழும்புலையா? அதில் கொஞ்சம் அக்கா மேர் பழம் வாங்கி கொண்டு இருக்காங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கால பக்கத்தில் சுடலை இருக்காம், அதால் பகல்லையே வாரது கொஞ்சம் பயம் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 4 பழம் வாங்கி கொண்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கஷ்டப்பட்டுத்தான் 4 பழம் பிடுங்குறாங்க என்று சொன்னால் இந்த அக்கா மேர் மரத்தில் ஏறியெல்லாம் பிடுங்குறாங்க பாருங்க. இந்த இவையோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தெல்லாம் நிற்கிறேன். இதையை பார்க்க ஏமாத்திரமாகி தெரியலை, அது உண்மையை தான் சொல்லியிருக்கணும் போல். இங்கால பேய் பிசாசு அதில் இருக்கிறது. நல்லா பழுத்த வளம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கத்தையான் பழம் ஒரு வித்தியாசம் டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்குது. மற்ற இடங்களையும் விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ 4 பழம் ஆஞ்சு முடிஞ்சு நேரம் ஆச்சுதுன்னு சொல்லி எல்லோரும் போய் நம்ம வீட்டை பாருங்க. அதுக்குள்ள சமூகன் வீடியோ பண்ணி கொண்டிருக்கார். அவர் கேட்குறாரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணட்டாம். நீங்களும் பார்க்குறாக்கள் சமூகன் என்ற சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவன் வீடியோ பாருங்க, நல்லா செய்திருக்கிறார். ஆனால் என்னை விட சீனியர் அவர். கஷ்டப்பட்டு அவரும் எடுக்கிறார் பாருங்க. இந்த இடத்த மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்குமெண்டு இந்த ட்ரோன் வழியாக பார்ப்போம். சுற்றி மணலும் 4 மரங்களாக தான் இருக்குது.
இப்போ இந்த குடிமனை பக்கம் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். இதில் ஆரம்பத்தில் பார்த்த குடிமனைகள் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு தெரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டைமான் ஆறு. நாங்கள் வரும்போது பார்த்து கொண்டு வந்தோம், பச்சை பசையில் இருந்தது. இப்போ நாங்கள் ட்ரோன் வியூவில் பார்க்குறோம். இது இப்படியே போய் சன்னதி கோயில் வழியாக போய் அப்படியே கடலோட சங்கமிக்குது. இது ஃபுல்லாக மணல். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஃபுல்லாக கடல். ஒரு வெட்டிங் ஷூட், அவுட்டோர் ஷூட்டுக்கு வரும்போது இது ஒரு நல்ல லொக்கேஷனை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் ஒன்று வந்து மணல் பிரதேசம், அங்கால பீச் இருக்குது, இங்கால பச்சை பசையிலண்டு காடும் இருக்குது. ரைட், நாங்கள் ட்ரோனை ரக்குவோம். இப்போ பைக் எங்கே விட்டோம்னு தெரியல, தேடி போய் கொண்டிருக்கோம். பைக்கும் எடுக்கணும், ஹெல்மெட்டும் எடுக்கணும். விட்டு வந்துட்டோம். எதுக்கால வந்தனா? இதுக்கால இப்படி ரைட் ரைட் இப்படி போய் அப்படி திரும்ப சரி. ம், ஓ எஸ். அதுக்குள்ள ஒரு நாவல் மரம் வளர்ந்துருக்கும். அப்போதான் முடியும். ஹெல்மெட் இருக்குமா? இருக்கும். நம்புவோம். எங்க இதுக்குள்ள பேபி சாசு வரமான்னு சொன்னால் அவ தான் வந்த என்ன நேரம்? இது ஒரு கல்லறைகள் இருக்கான்னு சொன்னா 5:30 மரங்கள் இருக்கு. இப்போ ஓடிட்டு இருந்தோம். இதுக்கான நான் வந்தேன். இவ்வளோ வகையான மரங்கள் இருக்கு. நிறைய வகையான மரங்கள் இருக்குது. ஆனால் நாவல் மரம் தான் கூட. அப்படிதான் வந்த மாதிரி கிடக்குது. இல்லை இதுக்கு நான் வந்தேண்ணா. ஆ அதுக்கையா? நீங்கள் அதான் இல்லை வந்துருங்க. ஓ இல்லை நீ இல்லை இதுக்கால கிடாக்கு. ஓ ரைட். என்ன ஹெல்மெட் இருக்குடா? உண்டு ஹெல்மெட் அங்கே. ரைட், என்னுடைய ஹெல்மெட் இங்கே இருக்குது. பைக் அங்கே நிற்குது. இருக்காடா? ரைட், அவரும் எடுத்துட்டார். ரைட், இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த பக்கத்தால் இல்லை வாகன தடங்கள் தெரியுது. இதில் நான் நினைக்கிறேன் டிராக்டர் வந்திருக்கும் என்று சொல்லி. பாருங்க, இதில் சின்ன சின்ன கல்லுகளால் ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்போ அதனால் இது வந்து அவங்க மண் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதான் இவ்வளோ பள்ளமாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் போகிற நேரமாச்சுது. பைக்குக்கு வருவோம். சந்தோஷனா இன்னும் காணையில், அதுக்கால வாரார். இன்னும் அவர் வீடியோ எடுத்து முடியலை. ஓகே, நாங்கள் பைக் எடுப்போம். இங்கால மணலுக்கு இருந்தாங்கால கொஞ்சம் உருட்டி கொண்டு போவோம். இதுதான் அந்த நாவல் பழம் பிடிங்கின அக்கா வேண்ட வீடு.
நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் நாவட்காட்டிலேருந்து வெளிக்கிட்டோம். கொஞ்சம் இருட்டி போட்டது. அதில் பார்த்தீங்கன்னா வள்ளிபுர ஆழ்வார் கோயில் கோபுரம் தெரியுது. இனி கொஞ்சம் ஆறுதலாக போகலாம், பிரச்சனை இல்லை. நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. இன்னும் டீ தான் குடிக்கணும். போகிற வழியில் பார்ப்போம். டீ குடிப்போம். நாங்கள் வந்த இடம் தான் புத்தூரில் இருக்கிற அக்ரஹாரம். இவங்கள்ட்ட ஹோட்டலும் இருக்குது, ஒரு கோல் பாரும் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இது வெஜிடேரியன் ஹோட்டல். பேரை பார்க்க விளங்குது அக்ரஹாரம். வெளியில் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது, நல்ல க்ளீனாக வச்சுருந்தாங்க. நாங்கள் இவங்க கிட்ட போண்டாவும் உளுந்து வடையும் ட்ரை பண்ணியிருந்தோம். அதோட டீயும் எடுத்திருந்தோம். உண்மையிலேயே டீ நல்லா இருந்துச்சு, போண்டாவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் உளுந்து வடை அவ்வளோத்துக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. வெயிட்டும் கொஞ்சம் கூட தான் எடுத்திருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு நாங்களும் வெளிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.